மதுரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பார்த்தீங்கன்னால் இன்று பூக்களின் விலை அதிகமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சராசரியாக நாள் ஒன்றுக்கு கடந்த 10 நாட்களாக மல்லிகை பூவின் விலை 2500 முதல் 3000 ரூபாய் வரை சராசரியாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்கும்போது பூக்களின் வரத்தே மிகவும் குறைந்தளவு காணப்படுவதால் இந்த விலையின் ஏற்றம் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் பண்டிகையை முன்னிட்டு தொடர்ச்சியாக இந்த விலையின் ஏற்றமானது இருக்குது என்று வியாபாரிகள் கூறுகிறார்கள். நம்முடன் ஒரு வியாபாரி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த பூக்களின் விலையை குறித்து அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். பொதுவாக மல்லிகைப்பூ விலை வந்து கடந்த 10 நாட்களாக எவ்வளவு விற்பனை? 2500 2700 3000 போகுது. கிறிஸ்துமஸ் வருஷப்பிறப்பு புத்தாண்டு நல்வாரத்துக்கான காக்காட்டியம் பூ 1000 ரூபா. ஒரு நாளைக்கு 50 டன் பூ ஒரு மதுரை மல்லிகை மட்டும் இப்போ 500 கிலோல இருந்து 400 கிலோ வரது பெருசா இருக்கு. மொத்தத்துக்கு மாட்டுக்கே பனி வரத்து கம்மியா இருக்கனால பூ வந்து கம்மியாதே வரும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 1/2 கிலோக்கு தான் உள்ள வரும். சம்சாரிக்கும் சிரமம், எம்மளை மாதிரி வாங்குறவங்களுக்கு சிரமம். போன மாசம் முந்தின மாசம் 5000 4000 போச்சு. இப்ப 2500 மீடியமா போய்கிட்டு இருக்கு. முல்லைப்பூ பிச்சி போட 1200 1300, தக்காளி ரோஸ் 150 180, டிங்டாங் ரோஸ் வந்து 200, செவந்தி பூ வந்து பொடிப்பூ 40 ரூபா, நல்ல பூ தெளிவான பூ 100 ரூபா, கொழுந்து 150 ரூபா. பூ வந்து வரது வர போயிட்டே இருக்கும். கொஞ்சம் சம்சாரிக்கு செவந்தி வந்து ரொம்ப பாதிப்பு. வியாபாரம் நட்டத்தோட நஷ்டத்துக்கு போறாங்க. திருச்சி மணப்பாறை அப்படின்னு நிறைய பூ வரும். நிலக்கோட்டைக்கு மாதிரி பூ வரும். இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா போகுது. மதுரையில் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிறிஸ்துமஸ்னால வருஷப்பிறப்பு புத்தாண்டுனால 2500 ஓடிக்கிட்டே இருக்கு மல்லிகை நிரந்தரமா. மல்லிகை பூக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கனகாம்பரம் விலையும் 2500 விற்பனை. அது என்ன காரணம்? இது 400 பூ ஒரு பூ 100 மல்லிகை பூ கட்டினா 400 பூ வரும். அதுல வந்து 1200 பூ வரும் கட்டினா. அதனால இது வந்து 50 ரூபாய்க்கு விற்பாங்க. அது 50 ரூபாய்க்கு வச்சா 1200 கட்டினா. இதுல 100 400 தான் வரும். அதுல வந்து 1200 பூ இருக்கனால அது கொஞ்சம் கூட வரும். எடுக்க வந்துகிட்டே இருக்கும். இது அப்படி வராது. ஒரு 100 பூ வாங்கி கட்டினா ஒரு 30 கிராம் கழிவாகுது. 70 கிராம் கட்ட முடியும். இது 2 நாள் யூஸ் பண்ணாது, 4 நாள் வச்சுக்கலாம். பனி வரதால கொஞ்சம் வெயில் இன்னும் கொஞ்சம் இந்த வருஷப்படம் முடிஞ்சோன்னா பனி குறைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ஒரு 1000 ரூபாய் 700 ரூபா 800 ரூபா 500 இப்படி போய் ஆரம்பிச்சோம். இந்த கல்யாண முகூர்த்தம் வந்தால் விலைவாசி ஏறாத்தையும் செய்யும். நாங்க வந்து ஏற்றுமதி சங்கத்தில் இருக்கோம். இன்மை நன்மை சங்கம் பூ மார்க்கெட் உறுப்பினர் பேசுறேன். இந்த மார்க்கெட் ஜெயமுருகன். சராசரியாக பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ விலை வந்து கடந்த 1 மாதங்களாகவே வந்து 2000 தான் தொட்டுட்டு இருக்கு. இந்த 2000 முதல் 3000 முறை பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து பூக்களினுடைய விலையானது போய்கொண்டிருக்கிறது தான் கூறணும். தற்போது மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இந்த பூக்களின் விலை அதிக அளவு காணப்பட்டாலும் இங்கிருந்து சில்லறை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வீட்டுக்கு தேவையான மற்றும் வியாபாரத்துக்கு தேவையான பூக்களை இங்கு வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் சராசரியாக அந்த பூக்களின் விலை எப்பொழுது மல்லிகைப்பூ கிலோ 500 ரூபாய்க்கு வரும் என்று தற்போது அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பூக்களின் விலை தற்போது அதிக அளவு காணப்பட்டாலும் இந்த முகூர்த்தமானது விசேஷ நாட்கள் எந்த வீட்டிலையும் வைக்க மாட்டாங்க. திருமணம் போன்ற முக்கியமான விசேஷங்கள் மார்கழி மாதம் வைக்க மாட்டாங்க என்றாலும் இந்த சபரிமலை சீசன், கிறிஸ்துமஸ், நியூ இயர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வருவதால் இந்த பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்தே காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.